அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஏஎஸ் அனைவருக்கும் வணக்கம். தங்களது பள்ளியில் பிஎஸ்என்எல் வழியாக மட்டும் இணைய இணைப்பு வசதி பெற்றவர்கள் எந்த பிஎஸ்என்எல் எண்ணிலிருந்து இணைய இணைப்பு வசதி பெற்றிருக்கிறீர்களோ அந்த எண்ணினை எமிஸ் வலைதளத்தில் முழுமையாக எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கு emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே ரெண்டாவதாக இன்டர்நெட் கனெக்ஷன் பிஎஸ்என்எல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பிஎஸ்என்எல் அப்படின்னு கொடுத்துட்டு அதற்கு கீழே பிஎஸ்என்எல் எண்ணினை தங்களின் மாதாந்திர கட்டணச் சீட்டில் இங்கு காணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பிஎஸ்என்எல் எண்ணினை மாதாந்திர கட்டணச் சீட்டில் எவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படின்றதுக்கான டெமோ ஒரு பில் கொடுத்துருக்காங்க. இந்த பில் வந்து சாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கட்டணம் செலுத்தக்கூடிய அந்த சீட்டில் என்ன நம்பர் உங்களுக்கு குறிப்பிட்டு இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் எண்ணினை வியூ பண்ணி பார்ப்பதற்கு கிளிக் ஹியர் டு வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு வழங்கக்கூடிய பில்லில் டெலிஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல உங்களது மாவட்டத்திற்கான லேண்ட்லைன் நம்பரும் அதற்கு பக்கத்துலேயே ஒரு ஐஃபோன் போட்டு உங்களுடைய தொலைபேசி எண்ணும் கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இது டெமோ நம்பர் தான். உங்களுடைய பில்லில் என்ன நம்பர் குறிப்பிட்டு இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய பிஎஸ்என்எல் எண்ணை நோட் பண்ணிட்டு வந்ததும் இந்த இடத்துல உங்கள் பிஎஸ்என்எல் இணைய சேவைக்கான தொலைபேசி எண்ணை இங்கு பதிவு செய்யவும் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஐஃபோன் கொடுத்துட்டு 2 இடத்துல என்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நம்மளுடைய டிஸ்ட்ரிக் கோடை டைப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஸ்ட்ரிக் கோட் டைப் பண்ணும்போது கட்டாயம் அது 0ல் தொடங்குற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. 0 இல்லாமல் டைப் பண்ணிங்கன்னா அது எடுத்துக்காது. இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் உங்களது மாவட்டத்திற்கான பிஎஸ்என்எல் கோடு என்னவோ அதை தவறு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஐஃபோன் கொடுத்து ரைட் சைடில் உங்களுடைய பிஎஸ்என்எல் எண்ணை டைப் பண்ணுவதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல உங்களது பள்ளிக்கான பிஎஸ்என்எல் எண் எதுவோ அதை அந்த பில்லிலிருந்து பார்த்து தவறு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதற்கு கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் டிஸ்ட்ரிக் கோட் டைப் பண்ணும்போதும் அந்த ப்ளூ கலர் டிக் மார்க்கை வந்து டிக் பண்ணிக்கணும். அதே போல் உங்களது பிஎஸ்என்எல் எண்ணை டைப் பண்ணும்போதும் அந்த ப்ளூ கலர் டிக் மார்க் வந்து டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களது பள்ளிக்கான பிஎஸ்என்எல் எண் வந்து உங்களது பள்ளியின் எமிஸ் வலைதளத்தில் சேவ் ஆகிட்டு வந்திருக்கும். இது போல் மிக எளிமையான முறையில் நமது பிஎஸ்என்எல் எண்ணினை நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்தில் மிக எளிமையாக பதிவிட்டு கொள்ளலாம். நன்றி.